ஆஸ்கர் விருது பெற்றவர், இந்தியாவுக்கு உலக அளவிலே சர்வதேச அளவிலே பெருமை தேடி கொடுத்தவர் AR ரகுமான், பிரபல இசையமைப்பாளர் AR ரகுமான். அவர் தமிழ் திரைப்பட இசையமைப்பாளராக அறியப்பட்டாலும் இந்தியா முழுமைக்குமே சொந்தக்காரர் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த வகையில் ஒவ்வொரு பாடல்களும் வந்தே மாதரம் ஆகட்டும், அதே போன்று ஜெய்ஹோ பாடலாகட்டும், மாத்யூ சலாம் போன்ற பல பாடல்களுக்கு மிக சிறப்பாக கொடுத்தவர் என்று நாடு முழுவதும் அறியப்பட்டவர் அவர். தற்போது ஒரு தேவையற்ற சர்ச்சையிலே அவர் இழுத்து விடப்பட்டிருக்கிறார். அதற்கு மைய காரணமாக இருப்பவர் கங்கனா ரணாவத். கங்கனா ரணாவத் என்று அழைக்கப்படுகின்ற சந்திரமுகி, அண்மையில் சந்திரமுகி 2வது பாகத்தினுடைய ஹீரோயினாக இருந்தவர். தாம் தூம் மூலமாக தமிழில் அறிமுகமானார் ஜெயம் ரவியுடன் சேர்ந்து. ஜெயம் ரவியின் படம் அது. அதன் பின் சந்திரமுகி 2 அவர் நடித்திருந்தார். கங்கனா ரணாவத் தான் தற்போது AR ரகுமானை ஒரு சர்ச்சையிலே இழுத்து விட்டிருக்கிறார். அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது, அண்மையிலே BBC நிறுவனத்திற்கு AR ரகுமான் ஒரு பேட்டியை கொடுக்கிறார். அந்த பேட்டியிலே ஒரு திரைப்படம் குறித்து பேசுகிறார். சாவா என்ற படம், அதாவது சாவா என்றால் சிங்கக்குட்டி, லயன் கப் என்று பெயர், சிங்கக்குட்டி என்ற அர்த்தம் தமிழிலே. அது ஒரு மராட்டிய படம். அதாவது மராட்டியத்திலே சாம்பாஜி என்ற ஒரு மராத்திய ராஜா இருந்திருக்கிறார். சிவாஜி பரம்பரையில் வருகின்ற ராஜா, அவர் மராத்தி ராஜா. அந்த சாம்பாஜி குறித்த ஒரு கதை அது. அந்த கதையிலே AR ரகுமான் தான் இசையமைக்க அழைத்திருக்கிறார்கள். கௌஷிக் படம், விஜய் கௌஷல் படம் அது. அந்த படத்திலே நடிப்பதற்காக விக்கி கௌஷல் படம். அந்த திரைப்படத்திலே AR ரகுமான் இசைத்திருக்கிறார். முதல்ல விருப்பம் இல்லாமல் அது ஒரு டிவிசிவ் கருத்துக்கள், சில பிரிவை கருத்துக்கள் அதில் இருக்கின்றது என்ற ஒரு துணியிலே அவர் பேட்டியை கொடுத்திருக்கிறார். அதன் பின் இருந்தாலும் அந்த படத்தினுடைய தைரியம் பிடித்திருந்தது, அந்த கதை பிடித்திருந்தது, ஒவ்வொரு இடமும் மிக சிறப்பாக இருந்தது வகையில் அந்த படத்திற்கு நான் இசையமைத்திருந்தேன் இந்த பேட்டியில கொடுத்திருந்தார். இந்த பேட்டி வெளியானவுடன் கங்கனா ரணாவத் திடீரென இன்ஸ்டாகிராம் பக்கத்திலே ஒரு கருத்தினை அதிரடியாக பதிவிடுகிறார். அதுதான் தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு என்று கூற வேண்டும். அதாவது கம்போசர் AR ரகுமான் குறித்து அவர் மிக தெளிவாக அந்த இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கிறார். டியர் AR ரகுமான் ஜி, I face so much prejudice and partiality in the film industry because I support a saffron party. நான் பாஜகவுக்கு ஆதரவாக இருப்பதாலும் பாஜக MP இருப்பதாலும் எனக்கு நிறைய ஓரவஞ்சங்கள் காட்டப்படுகின்றன. பட் அது சொல்லிவிட்டு, but yet I must say I have not come across a man more prejudiced and hateful than you என்ற வகையிலே, அதாவது எவ்வளவு ஓரவஞ்சங்கள் நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் நான் பார்த்ததிலே மிக அதிகமான பாரபட்சமான செயல்பாடும் வெறுப்புணர்வும் கொண்ட மனிதர் உங்களை போன்ற ஒருவரை நான் பார்த்ததில்லை என்று AR ரகுமான் மீது ஒரு அபாண்டமான ஒரு கருத்தினை பதிய வைத்திருக்கிறார். அதாவது வெறுப்புணர்ச்சி கொண்டவர் என்பவரும் பாரபட்சமாக செயல்படக்கூடியவர் என்ற வகையிலும் ஒரு சொல்லியிருக்கிறார். அதே போன்று அந்த பேட்டியிலே AR ரகுமான் மற்றொரு கருத்தையும் சொல்கிறார். இந்தியில் நான் நிறைய படங்கள் பண்ணாததற்கு காரணம் ஒருவேளை சமூக மத ரீதியான விடயங்கள் இருக்குமோ, கம்யூனல் ரீதியான விடயங்கள் இருக்குமோ என்ற வகையிலே ஒரு பொத்தாம் போக்காக போகின்ற போக்கிலே ஒரு கருத்தினை அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் தற்போது இந்த கருத்தினை இப்படி புரிந்து கொண்டிருக்கிறாரோ கங்கனா ரணாவத் தெரியவில்லை. அவர் பாஜக MP-யாக மிகவும் பிரபலமானவர், அனைவரும் அறிந்ததுதான். ஏற்கனவே கங்கனா ரணாவத் குறித்து பல சர்ச்சைகள் இருக்கின்றன, 1, 2 அல்ல, பல சர்ச்சைகள். என்றால் 2014 தான் சுதந்திரம் கிடைத்தது இந்தியாவுக்கு என்ற வகையிலே ஒரு புதுமையான கருத்தினை தெரிவித்திருந்தார். மோடி ஆட்சி பதவியேற்ற பிறகுதான் இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடைத்தது என்று கூறியிருந்தார். விவசாயிகள் போராட்டத்தை வங்கதேச போன்ற நிலை என்று கூறி போராட்டத்தில் பாலியல் வன்கொடுமைகள் நடப்பதாகவும் கூறி பல கண்டனங்களை பெற்றிருக்கிறார் அவர். மும்பை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருடன் ஒப்பிட்டு பேசியவர் அவர். இது போன்ற பல சர்ச்சை நிறைய இருக்கின்றது. அவருடைய ஆட்சேபனைக்குரிய கருத்துக்களுக்காக அவருடைய ட்விட்டர் பக்கம் 2021 முடக்கப்பட்டது. அவர் ட்விட்டர் கணக்கு முடக்கப்பட்டது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். எமர்ஜென்சி திரைப்படம் என்ற திரைப்படத்தை எடுத்திருந்தார். அதையும் தற்போது AR ரகுமானுக்கு எதிராக பயன்படுத்தியிருக்கிறார். எமர்ஜென்சி திரைப்படத்திற்கு அந்த எமர்ஜென்சி காலத்தில் நடைபெற்ற காலத்தில் இவரை இயக்கியிருந்தார். அந்த படத்திற்கு இசையமைப்பதற்காக AR ரகுமானை அழைத்திருந்தாராம். AR ரகுமான் இந்த படத்திற்கு நான் இசையமைக்க மாட்டேன் என்று கூறியது மட்டும் இல்லாமல் அவரை சந்திக்கவும் மறுத்திருக்கிறார். என்னை சந்திக்க கூட வரவில்லை அவர் என்ற வகையிலே AR ரகுமான் மீது பழி உணர்வுகளை எல்லாம் சொல்லும் வகையிலே காழ்ப்புணர்ச்சி காரணமாக பேசியிருக்கிறார் என்ற வகையில் தற்போது அவருடைய இண்டஸ்ட்ரியை சேர்ந்த பாலிவுட்டிலேயே தற்போது AR ரகுமானுக்கு ஆதரவாக குரல்கள் வர ஆரம்பித்துவிட்டன. கங்கனா ரணாவத் தேவையின்றி கருத்துக்களை பதிவிட்டார் என்ற வகையிலே கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த சர்ச்சைக்கு தற்போது AR ரகுமான் அவருடைய பாணியிலேயே ஒரு பதிலடி கொடுத்திருக்கு. அதில் கங்கனா ரணாவத் பெயரையும் குறிப்பிடாமல் இந்தியாவுக்கு நான் இந்தியா என் வீடு, இந்திய மக்கள் என் மக்கள், நான் இந்தியாவுக்காக பல
பல படங்களை ஏற்றிருக்கிறேன். அதாவது மல்டி கல்ச்சுரலாக இந்தியாவின் பல்தரப்பட்ட மக்களுக்காக இசையெல்லாம் தற்போது நான் இசையமைத்துக் கொண்டிருக்கேன், ராமாயணத்திற்கு இசையமைத்திருக்கேன் என்று பல்வேறு விடயங்களை எல்லாம் சொல்லி அந்த ஏஆர் ரஹ்மான் மிக தெளிவாக பதிலடி கொடுத்திருக்கிறார். இந்தியா என் வீடு, எனக்கு ஒருபோதும் அந்த வெறுப்புணர்வு கிடையாது என்ற வகையிலே தெளிவாக தன்னுடைய அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த பிரச்சனை தற்போது பாலிவுட்டிலே பரபரப்பாக பேசப்படுகிறது. பாலிவுட் மட்டுமல்ல, தற்போது இந்திய திரையுலகம் முழுவதும் பேசப்படுகிறது. என்றால் கங்கனா ரணாவத் என்பவர் சாதாரண நபர் அல்ல. அவர் ஒரு திரைப்பட நடிகை மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பியாகவும் இருக்கிறார். எனவே அவருடைய இந்த கருத்து அரசியல் ரீதியாகவும் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் இதுவரை வேறு எந்த அரசியல்வாதியும் கருத்துக்களை தெரிவிக்கவில்லை. ஆனால் இது எப்படி போனால் இந்த விடயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலே ஏஆர் ரஹ்மான் தற்போது பதில் கொடுத்திருக்கிறார். இந்தியா என் வீடு, இந்திய மக்கள் என் மக்கள் என்ற வகையிலே நான் அனைத்து மக்களுக்கும் சார்பாக இசையை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன், இசையின் மூலமாக நான் சேவை செய்து கொண்டிருக்கிறேன் என்ற வகையிலே தெளிவாக அந்த விடயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் கூறியிருக்கிறார். ஆனால் கங்கனா ரணாவத் இத்துடன் விட்டு விடுவாரா அல்லது அடுத்த கட்டத்துக்கு செல்வாரா, அவருக்கு ஆதரவாக மற்றவர்கள் வருவார்களா என்பதையெல்லாம் அடுத்தடுத்த நாட்கள் தான் நமக்கு சொல்லும். எது எப்படி இருப்பினும் தற்போது இந்த சர்ச்சை பெரிய சர்ச்சையாக, தலைப்புச் செய்தியாக தற்போது மும்பை, டெல்லி போன்ற இடங்களிலே மாறி இருக்கு என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது ஷர்மிளா.